ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன சம்மரி பார்க்க போகிறோம் அப்படின்னா A Song of Hope. இதை எழுதினவங்க கேட் வாக்கர். இவங்களுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா உட்ஹைரோ நுணுக்கல். இவங்க ஒரு ஆஸ்திரேலியன் போயட், ஹியூமன் ஆக்டிவிஸ்ட்டும் கூட. இந்த போம் 1960 பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்ஸ் ஆஸ்திரேலியா பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்துச்சு. பிரிட்டிஷ் பீப்புள் வேர்ல்டு வைட் நிறைய இடத்த கேப்சர் பண்ணியிருந்தாங்க. அவங்க எல்லாரையும் டாமினேட் பண்ணிட்டு இருந்தாங்க, இன்க்ளூடிங் இந்தியா. அந்த மாதிரி ஆஸ்திரேலியாவை அவங்களோட கண்ட்ரோலில் வச்சுட்டு இருக்கும்போது நேட்டிவ் அபாரிஜினல் பீப்புள் இருப்பாங்க இல்லையா, அந்த பிளாக் நேட்டிவ் பீப்புள் எப்படா இதிலேருந்து நம்ம வெளியே போவோம், நம்மளுக்கு எப்போ ஃப்ரீடம் கிடைக்கும், நமக்கான ரைட்ஸ் கிடைக்கும், ரேசிசம் அப்படின்ற விஷயத்துலேருந்து நம்ம எப்போ வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவங்களுக்குள்ள ஒரு தேர்ஸ்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற விதமாகவும், ஒரு நாள் நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நம்ம எதிர்பார்க்குற மாதிரியான அந்த ஃப்ரீடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி தான் இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஹோப்பை நோக்கி இருக்கிற அவங்களுக்கு அந்த ஹோப்பே அவங்களுக்கு கொடுக்குற மாதிரியான ஒரு சாங்கை இதை ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. டோட்டலாக இதில் 5 ஸ்டான்ஸாக இருக்குது. ஃபர்ஸ்ட் 4 ஸ்டான்ஸால் 8 லைன்ஸ், ஈச் ஸ்டான்ஸாலையும் 8 லைன்ஸ் இருக்குது. லாஸ்ட் ஸ்டான்ஸா 5th ஸ்டான்ஸால் 4 லைன் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த போமோட ஸ்ட்ரக்சர். சில கம்பேரிசன்ஸோட ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அண்ட் ஆல்சோ அந்த மக்களோட ஸ்ட்ரகிள், அவங்க என்னெல்லாம் கோ த்ரூ பண்ணுறாங்க அப்படின்றதையும், அதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்றதையும், வெளியே வந்தால் அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களோட சந்தோஷம் எப்படி இருக்குன்றதையும் இந்த போமில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, லுக் அப் மை பீப்புள். ஸோ எல்லாருமே இவ்வளோ நாளும் தலை குனிஞ்சு இருந்தோம். இந்த பிரிட்டிஷோட கண்ட்ரோலில் இருந்ததுனால நம்மளால் நிமிந்து கூட பார்க்க முடியல. பட் இப்போது நீங்கள் எல்லோரும் நிமிந்து பார்க்கலாம், என்னுடைய மக்களான நீங்கள் எல்லோரும் தலை நிமிந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. டான் பிரேக்ஸ். டான் அப்படின்றது விடியற்காலம். விடியற்காலத்துக்கு அப்புறம் பகல் வரும் இல்லையா? ஸோ அந்த டான் என்ன பண்ணுது அப்படின்னா, பிரேக் தி நைட் டைமில் இருக்கிற அந்த ஒரு டார்க்னஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பிரேக் பண்ணிவிட்டு ஒரு லைட்டை இந்த வேர்ல்டுக்கு கொண்டு வருது இல்லையா? ஸோ அந்த மாதிரி நம்மளோட லைஃப்பில் இருந்த டார்க்னஸும் விலகி போகுது. எல்லா இடத்துலையும் ஒரு பிரைட்டான ஃப்ரீடம் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆக போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் வேர்ல்டு இஸ் வேக்கிங். இந்த வேர்ல்டு ஃபுல்லாகவே பிரிட்டிஷோட கண்ட்ரோல் அப்படின்றது நாட் ஒன்லி இன் ஆஸ்திரேலியா, ஈச் அண்ட் எவ்ரி கார்னர் ஆஃப் தி வேர்ல்டு, எல்லா இடத்துலையுமே இந்த ஒரு டாமினேஷன் இருந்துகிட்டே இருந்துச்சு. பிரிட்டிஷ் பீப்புள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு மொமெண்ட் எல்லாமே மாறப்போகுது. எல்லாருமே வேக்கப். அவங்க இந்த டாமினேஷன் அப்படின்ற விஷயத்துலேருந்து எழுந்துக்க போகிறாங்க. எல்லாருக்கும் ஃப்ரீடம் கிடைக்க போகுது. வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் இது நடக்க போகுது. த பிரைட் நியூ டே, ஒரு ஹாப்பியான பிரைட்டான ஒரு நியூ டே இனிமே தான் வரப்போகுது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த என்டையர் போம் ஃபுல்லாகவே ஒரு ஹோப், இப்படியெல்லாம் நடந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? தென் அவங்களுக்கு இருக்கிற அந்த ஹோப், இதெல்லாம் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையிலையும் அவங்க சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ ஒன் மேக்கர்ஸ். யாருமே நம்மளை இன்சல்ட் பண்ண முடியாது. யாருமே நம்மளை இன்சல்ட் பண்ண முடியாது. நம்ம ரொம்ப சீப்பான ஆளுங்க அப்படின்னு சொல்லி நம்மளை கேவலமாக பேச முடியாது. நம்மளை டீஸ் பண்ண முடியாது. ஸோ நம்மளோட அப்பியரன்ஸ் வச்சோ, நம்மளோட கல்ச்சர் ட்ரெடிஷன் எதை வச்சும் நம்மளை யாராலையும் இதுக்கு மேலே கிண்டல் பண்ண முடியாது. முக்கியமாக நம்மளோட கலர், பிளாக்ஸ் அப்படின்னு தான் அவங்கள அட்ரஸே பண்ணுறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான எந்த ஒரு ரேசிசமாக இருக்கட்டும், இல்லை வேறு எந்த விதமான டிஸ்கிரிமினேஷனும் இனிமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம எல்லாரையுமே இது வரைக்கும் நத்திங்னஸ், எதுவுமே இல்லாத ஒரு விஷயம் மாதிரி நம்மளை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டு இருந்த அவங்க எல்லாருக்கும், இது வரைக்கும் நம்மளை மதிக்காத, நம்மளை ஒரு நத்திங் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்க மத்தியில் இருந்து இப்போ நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்க போகுது. யாருமே இதுக்கு மேலே நம்மளை இந்த மாதிரி டீஸ் பண்ண போகிறதில்ல. நோ ஒன் டிஸ்கரேஜஸ். யாருமே நம்மளை டிஸ்கரேஜும் பண்ண முடியாது. ஓகேவா? ஏன் அப்படின்னா, இவ்வளோ நாளும் நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா, உனக்கு என்ன தெரியும், என்னோட அடிமை நீ இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. நம்மளை எந்த ஒரு ஸ்டெப்புமே எடுக்க விட மாட்டாங்க. பட் இப்போது இதுக்கப்புறம் நம்மளை யாருமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, யாருமே நம்மளை டிஸ்கரேஜ் பண்ண முடியாது, டீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது, நம்மளோட குழந்தைங்க முன்னாடி நம்மளை இன்சல்ட் பண்ணும்போது ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ ஷேம்ஃபுல்லாக, அவ்வளோ இன்சல்ட்டிங்காக ஃபீல் ஆச்சு இல்லையா? அந்த இன்சல்ட் எந்த அளவுக்கு நம்மளை டிஸ்டர்ப் பண்ணுச்சு அப்படின்னா, ஆல்வேஸ் எப்போவுமே நம்ம அதே தான் திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஓகேவா? எப்போ பார்த்தாலும் இப்போ நம்மளுக்கு ஒரு ஃபெயிலியர் வர்றதை விட ஒருத்தங்க நம்மளை இன்சல்ட் பண்ணாங்கன்னா அது ரொம்ப நம்ம மைண்டில் ஓடிட்டே இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி எப்படி நமக்கு இவங்க பண்ண இன்சல்ட்டிங் எல்லாமே கண்டினியூஸாக நம்ம மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சோ, அது எல்லாம் இனிமேல் நடக்கவே போகிறதில்ல அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இது எல்லாமே இயர்ஸ் பிஃபோர்
ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். அதெல்லாம் திரும்ப நடக்க போறதே இல்ல. நம்ம எல்லாரும் ஹாப்பியான வருஷங்கள தான் இனி பார்க்க போறோம் அப்படின்றத சொல்றாங்க. இப்போ இவங்களுக்கு குடுக்கப்படுற இந்த ஒரு ஹோப் இருக்கு இல்லையா? அது வந்து இவங்களுக்கு ஒரு வொர்க் ஒண்ணு அசைன் பண்ணுது. என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது ஒரு கொஸ்டின் கேட்குது. இந்த ஷேமா இருக்கட்டும், இந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸா இருக்கட்டும், இதெல்லாம் நீங்க ரீப்ளேஸ் பண்ண முடியுமா? என்னோட பாஸ்ட்ல நான் இவ்ளோ ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன். இவ்ளோ சஃபரிங்ஸ நான் ஃபேஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ, அதனால நான் இத ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். இந்த பாஸ்ட்ட எடுத்துட்டு நான் என்னோட ஹாப்பியான ஃப்யூச்சர் அதில வச்சுடுறேன் அப்படின்னு சொல்லி உங்களால பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்படி இருக்கும்போது அத நினைச்சு எதுக்காக ஒரி பண்றீங்க? ஸோ, பண்ண முடியாது. நடந்து முடிஞ்சுட்டு, அது முடிஞ்சது முடிஞ்சது தான். அதனால எதுவுமே செய்ய முடியாதுன்னு இருக்கிற ஒரு விஷயத்த நெனச்சு நெனச்சு எதுக்காக ஒரி பண்ணிட்டு இருக்கிறீங்க? ஸோ, அத பத்தி நெனைக்காதீங்க. ஹாப்பியா இருங்க. நான் உங்களுக்கு அசைன் பண்ற வொர்க் என்ன அப்டின்னா, இப்போ உங்களுக்கு ஃப்ரீடம் குடுக்க போறேன். ஓகேவா? ஃப்ரீடம் உங்களுக்கு கிடைக்க போது. அந்த ஃப்ரீடம வச்சு நீங்க சந்தோஷமா இருக்கணும். நோ டிஸ்கிரிமினேஷன் ஹியர் ஆஃப்டர். எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனும் இனிமே உங்களோட லைஃப்ல இருக்க போறதில்ல. யாரும் உங்கள பிளாக்ஸ்ன்னு சொல்லி ஒதுக்கி வைக்க போறதில்ல. உங்களோட எந்த ஒரு டேலண்ட்டும் இப்ப ரிஜெக்ட் பண்ணப்படாது. ஸோ, அதனால நீங்க ஒண்ணே ஒண்ணு மட்டும் தான் பண்ணணும். க்ரோ யுவர்செல்ஃப் வைஸ் அண்ட் ஸ்ட்ராங்கர். உங்கள எந்த அளவுக்கு ரொம்பவே வைஸா, உங்களோட மைண்ட் செட் எந்த அளவுக்கு ரொம்ப வைடரா, ப்ராடான ஒரு மைண்ட் செட் நீங்க கிரியேட் பண்ணிக்க முடியுமோ, அத நீங்க கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, நீங்க வந்து எப்பவுமே ரொம்ப ஃபார்வர்டா திங்க் பண்ணணும். நெறைய விஷயங்கள், நெறைய நாலேட்ஜ் நீங்க கெயின் பண்ணிக்கணும். மென்டலி அண்ட் பிசிக்கலி நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். இந்த மாதிரி எல்லாம் உங்கள செல்ஃப் குரோத் நீங்க வந்து அதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பழைய விஷயங்கள நெனச்சு நெனச்சு நீங்க கஷ்டப்படுறத விட, இன்னும் எப்படி ஒரு பெட்டர் பெர்சனா சொசைட்டி முன்னாடி உங்கள ப்ரொஜெக்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்றதுல நீங்க கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அந்த மாதிரியான ஒரு பெர்சனா நீங்க மாறுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, நோ ஒன் பாயிண்ட் அவுட் அவர் பிளைண்ட் கல்ச்சர். இதுவரைக்கும் நம்மளோட கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் வந்துட்டு வித்தியாசமா இருக்கும். அதுவும் ஆஸ்திரேலியன் நேட்டிவ் பீப்பிள் அப்படின்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, அவங்களோட கல்ச்சர்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். ஸோ, அந்த மாதிரியான கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷன் எல்லாத்தையும் இதுவரைக்கும் ஒரு தேர்ட் பெர்சன் கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தான். பிரிட்டிஷ் பீப்பிள் வந்துட்டு ஒரு தேர்ட் பெர்சன் இல்லையா? நம்மளோட இடத்துக்கு வந்து நம்மள கொஸ்டின் பண்ணிட்டு இருந்தான். இந்த மாதிரியான ரிச்சுவல்ஸ்லாம் நீங்க பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நம்மள எல்லாரையும் டீஸ் பண்ணிட்டு இருந்தான். நம்ம இத்தன ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த அவன் டீஸ் பண்ணா, அத ஸ்டாப் பண்ண சொல்லி கேட்டான். ஆனா, இதுக்கப்புறம் அந்த மாதிரி யாருமே சொல்ல முடியாது. நமக்கு அகெயின்ஸ்டா கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியாது. சோ லாங் வி ஆர் வெயிட்டிங். ஸோ, இத்தன வருஷமா நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம், ஃப்ரீடம் நமக்கு கிடைச்சிட்டு, நம்மளோட ரிச்சுவல்ஸ யாரும் கொஸ்டின் பண்ண போறதில்ல. யாருமே நம்மள வந்து ஸ்டாப் பண்ண போறதில்ல. நம்ம கன்டினியூஸா நம்மளோட ரிச்சுவல்ஸ இனி கண்டிப்பா நடத்திட்டே தான் இருக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா ஃபீல் ஆகுது. இப்போ வந்து நம்ம ஒருத்தவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கிறோம். ஸ்டார்ட்டிங்ல வந்துட்டு நமக்கு எப்படா தப்பிச்சு போவோம் அப்படின்றது தோணிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு ஓரத்துல நமக்கு ஒரு ஹோப் இருக்கும். கண்டிப்பா போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாட்கள் கடந்து போக போக நமக்கு அது ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்ட கிரியேட் பண்ணும் இல்லையா? நம்ம இங்க இருக்கிறதுக்கு பேசாம செத்து போனா கூட பரவாயில்லன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் நமக்கு கிரியேட் ஆகும். அந்த மாதிரி தான் இந்த மக்கள் எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு நம்மள கட்டி போட்டிருக்க மாதிரியும், அங்க வந்து நம்மளால வெளிய போகவே முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட்ல இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் எப்போ போகும் அப்படின்னா, அன்டில் வி ஹேட் த ஹேட்டட். ஐ ஹேட் த ஹேட்டட் அப்படின்னு சொல்லும்போது, இதுவரைக்கும் நான் வெறுத்துட்டு இருந்த ஒரு விஷயத்த நான் இனி வெறுக்க மாட்டேன் அப்படின்றது தான் மீனிங் இல்லையா? ஸோ, அப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, அன்டில் வி ஹேட் த ஹேட்டட். ஸோ, எங்களுக்கு வந்து ஒரு ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் இருந்துட்டே தான் இருக்கும். எப்போ அப்படின்னா, எப்போ எங்களுக்கு வந்து பிடிக்காத ஒரு விஷயம்லாம் பிடிச்ச விஷயமா மாறுதோ, இந்த கண்ட்ரி இதுவரைக்கும் எனக்கு பிடிச்சதா இருக்கும். பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் எனக்கு பிடிக்காம மாறியிருக்கும். பிரிட்டிஷ் பீப்பிள் எனக்கு பிடிக்காம இருந்திருக்கும். வயலன்ஸ் எனக்கு பிடிக்காம இருந்திருக்கும். பட் அவங்க போனதுக்கப்புறம் ஒரு ஃப்ரீடம் கிடைக்கும். என்னோட லேண்டே எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும். அந்த பிரிட்டிஷையுமே எனக்கு ஒரு கட்டத்துல பிடிக்க ஆரம்பிக்கும். அவன் வந்தான், சில விஷயங்கள நமக்கு சொல்லிக் குடுத்தான். நம்மள டார்ச்சர் பண்ணாலும், சில விஷயங்கள் நமக்கு கத்துக் குடுத்துட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி, ஒரு கட்டத்துல நான் அவனையுமே நேசிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, இந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் வந்ததுக்கு அப்புறமா நமக்கு வந்து ஒரு ப்ராட் மைண்ட் செட் கிடைக்கும். அது மூலமா நம்ம வெறுத்த விஷயங்கள கூட நேசிக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, அன்டில் த கேஸ்ட் டிஸ்போஸ்ட். எப்போ இந்த கேஸ்ட் சிஸ்டம், அதாவது டிஸ்கிரிமினேஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு இல்லையா? அது எல்லாம் எப்போ வந்து மறைஞ்சு போகுதோ, அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். அது வரைக்கும் இந்த ஃப்ரஸ்ட்ரேட்டட் மைண்ட் செட் என்னை விட்டு போகாது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது அந்த ஒரு ஃப்ரீடம்க்காக மட்டும்தான். அந்த ஃப்ரீடம் எப்போ வருதோ அப்போ த லைட் ஷால் கைட் அஸ். ஒரு பிரைட் லைட் ஒன்று வரும். அந்த லைட் வந்து நம்ம எல்லாரையும் கைட் பண்ண ஆரம்பிக்கும். அந்த லைட் அப்படின்றது ஃப்ரீடம்.
ஃப்ரீடம் கிடைச்சதுக்கப்புறமா இவ்வளோ நாளும் நம்ம ஸ்ட்ரகிள் பண்ணதுலேருந்து நமக்கு நிறைய லெசன்ஸ் கிடச்சிருக்கும். நிறைய அன்எஜுகேட்டட் பீப்புள் எல்லாமே அவங்க படிக்கணும், அவங்களோட குழந்தைங்கள படிக்க வைக்கணும் அப்படின்லாம் நினப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்களோட மைண்ட் செட் எல்லாமே சேஞ்ச் ஆகும். அந்த ஃப்ரீடம் அப்படின்ற லைட்டு வந்து அவங்கள கைட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நோ கோல். அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருந்திருக்கும். இவ்வளோ நாளும் பிரிட்டிஷ் இருக்கும்போது அவங்களோட கோலை அச்சீவ் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க. பட் இப்போது எங்களோட கோலை நாங்கள் அச்சீவ் பண்ண முடியும், எல்லா டோர்ஸுமே எங்களுக்கு ஓப்பனாக தான் இருக்கும். இவ்வளோ நாளும் பிரிட்டிஷ் ரூலிங்கில் இருந்ததுனால எங்களுக்கு கிடைக்க வேண்டிய ரைட்ஸை கூட பிரிட்டிஷ் வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. எங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஜாபாக இருக்கட்டும், டேலண்ட் ஓரியன்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கட்டும், வேறு எதுவாக இருந்தாலும் எல்லாமே ஸ்டாப் பண்ணப்பட்டுச்சு. டோர்ஸ் க்ளோஸ்டாகவே இருந்துச்சு. ஆனால் இப்போது எல்லா டோர்ஸுமே ஓப்பனில் இருக்குது. எதை வேணால் நாங்கள் சூஸ் பண்ணிக்க முடியும். இவ்வளோ நாளும் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது, இவ்வளோ நாளும் க்ளோஸாக இருந்த எல்லா டோர்ஸுமே இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் எது வேணால் இப்போ பண்ண முடியும். நோ ஒன் கேன் கண்ட்ரோல் அஸ். ஸோ யாருமே எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்றத சொல்கிறாங்க. தென் 4th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சி பிளெயின் ப்ராமிஸ். அதாவது இப்போ வந்து நம்ம நார்மலாக ஒருத்தங்களுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அந்த ப்ராமிஸ் வந்து ஜஸ்ட்டு ஐல் ஆல்வேஸ் பி வித் யூ, இந்த மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல், எந்த ஒரு டிமாண்டும் இல்லாமல், எந்த ஒரு ஹிடன் சீக்ரெட்ஸும் இல்லாமல், ஜஸ்ட்டு பிளாங்காக நம்ம ப்ராமிஸ் பண்ணுறது வேறு. நீ இது பண்ணேன்னா நான் உனக்கு இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறது வேறு. இல்லைனா நீ இதை வந்து சீக்ரெட்டாக வச்சுக்கிட்டேன்னா நான் இது பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணுறது. இந்த மாதிரி எந்த ஒரு சீக்ரெட்ஸ், எந்த ஒரு டிமாண்ட்ஸ் எதுவுமே இல்லாமல் ப்ளெயினாக ஒரு ப்ராமிஸ். ஓகேவா? இந்த ப்ராமிஸை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன ப்ராமிஸ் அப்படின்னா, டார்க் ஃப்ரீடம் லவ்வர் பீப்புள். டார்க் அப்படின்றது அந்த ஆஸ்திரேலியன் பீப்புள். ஃப்ரீடம் லவ்வர், அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் வேணும் இல்லையா? ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு ஃப்ரீடம் கிடைச்சே ஆகணும். அந்த ஃப்ரீடமை தான் இப்போ அவங்க அதிகமாக லவ் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃப்ரீடம் லவ்வர் பீப்புள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க, see that plain promise. இந்த plain promise-அ பாருங்கள். என்ன அப்படின்னா, now the night nearly over. நம்மளோட நைட் அப்படின்ற அந்த டார்க்னஸ், நம்ம லைஃப்பில் இவ்வளோ நாளும் ஒரு டார்க்னஸ் இருந்துச்சு இல்லையா, அது வந்து ஆல்மோஸ்ட் இப்போ முடிய போகுது. மேபி இது ஒரு லென்த்தியான நைட்டாக இருந்திருக்கலாம், பட் இட்ஸ் கோயிங் டு எண்ட். ஓகேவா? அது முடிய போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து ரொம்ப நாளாக இந்த ஃப்ரீடம் எங்களுக்கு கிடைக்காதான்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டெப்ஸ் அவங்க எடுத்திருப்பாங்க. பிரிட்டிஷை வெளியே அனுப்பணும், அவங்களோட கல்ச்சரை அவங்க ஃபாலோ பண்ணணும், அவங்களோட ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நிறையா ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ்க்கு அப்புறமா இப்போ தான் ஒரு வழியாக அந்த நைட்டு வந்து கம்ப்ளீட் ஆக போகுது, லைட் எங்களோட லைஃப்பில் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இவ்வளோ நாள் இழந்திருந்த ரைட்ஸ் எல்லாமே எங்களை வந்து வெல்கம் பண்ண போகுது, இந்த ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட தரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நியூ மேட்ஷிப் அப்படின்னா வேர்ல்டு வைட் அவங்க வந்து இப்போ ட்ராவல் பண்ண போகிறாங்க. யாருமே அவங்கள கண்ட்ரோல் பண்ண போகிறதில்ல. மற்ற கண்ட்ரீஸில் இருந்தும் இவங்களோட கண்ட்ரிக்கு வர போகிறாங்க. பீப்புள், நிறைய நியூ பீப்புளை இவங்க மீட் பண்ண போகிறாங்க, நிறைய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்களோட லைஃப்பில் புதுசாக நிறைய பேரை மீட் பண்ணுவாங்க, நிறைய ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவங்கள எல்லாத்தையும் தான் மென்ஷன் பண்ணுறாங்க. நிறைய நியூ ரிலேஷன்ஷிப் நமக்கு கிடைக்க போகுது, நியூ கம்பேனியன் நமக்கு கிடைக்க போகிறாங்க. அதுவும் வேர்ல்டு வைட் நமக்கு நிறைய பேரை வந்து தெரிய போகுது, இவங்க இங்கேருந்து போனதுக்கப்புறமா அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஜாய் மேக்கர்ஸ் கம்ப்ளீட்டட். ஸோ நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட்டான ஜாய் கிடைக்க போகுது. லைஃப்பில் எப்போவுமே ஜாய் அண்ட் சாரோ ரெண்டுமே இருக்கணும் இல்லையா? சாரோ மட்டுமே நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அது ஒரு கம்ப்ளீட்டான லைஃபாக இருக்காது. அதே மாதிரி நமக்கு ஃபுல்லாகவே நம்ம ஹாப்பியாக இருக்கிறோன்னாலும் அது கம்ப்ளீட்டான ஒரு லைஃபாக இருக்காது. ஸோ எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு ஹாப்பினஸை நம்ம ஃபேஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட லைஃப் வந்து கம்ப்ளீட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இட் ஆல் ஹேப்பன் இன் ஆர் நியூ ட்ரீம் டைம். ஸோ நம்மளோட ட்ரீம் டைம்னு ஒன்று இருக்குது. இந்த டைமில் தான் இந்த ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கணும், அப்போ தான் நம்மளோட ஹோப் வந்து ஃபுல்ஃபில் ஆக போகுது அப்படின்ற ஒரு ட்ரீம் டைம் ஒன்று இருக்குது. அந்த டைம் வரப்போகுது. அந்த டைமில் நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருக்க போகிறோம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ லாஸ்ட் ஃபைனல் 5th ஸ்டான்ஸால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபாதர்ஸ் ஃபாதர். ஸோ இதில் அந்த நியூ ட்ரீம் டைம்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். ஆர் ஃபாதர்ஸ் ஃபாதர். ஸோ நம்மளோட அப்பாவோட அப்பா, நம்மளோட தாத்தா எல்லாம் வாழ்ந்த காலத்தில் கம்ப்ளீட்டாக பெயின் அண்ட் சாரோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதை மட்டும்தான் அவங்க வந்து ஓவர் கம் பண்ணி வந்தாங்க. ஃபுல்லாகவே வயலன்ஸ் அண்ட் பிளட் ஷெட்ஸாக தான் இருந்துச்சு. பட் இப்போது
ஆர் சில்ட்ரன்ஸ் சில்ட்ரன். ஸோ நம்மளோட குழந்தைங்களோட குழந்தைங்க. ஸோ ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் அவங்க எல்லாருமே ஒரு ஹாப்பினஸ்ஸை ஃபீல் பண்ணுவாங்க. அவங்க எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ் நம்மளோட நாட்டை விட்டு வெளியே போயிடும். அவங்களுக்கு ஃப்ரீடம் கிடச்சிரும். அவங்களோட ரைட்ஸ் கிடச்சிரும். அவங்களுக்கு தேவையான எல்லாமே கிடைக்கும். ஸோ ஹாப்பியான ஒரு லைஃப்பை அவங்க லீட் பண்ணுவாங்க. அது அவங்களோட ஃப்யூச்சரில் இருக்கும். எஸ்டர்டே வந்து ரொம்ப ஹாரிஃபிக்கான ஒரு எஸ்டர்டேயாக இருந்திருக்கலாம். ப்ரெசென்ட்டில் நம்ம ஒரு ஹோப்போடு இருக்கோம். ஃப்யூச்சரில் நம்மளோட ஜென்ரேஷன் நம்மளோட குழந்தைங்கள்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்றது சொல்லி முடிக்கிறாங்க. ஸோ இந்த சாங் ஆஃப் ஹோப் அப்படின்றது அதுதான். அவங்களுக்கு ஃப்ரீடம்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த ஃப்ரீடம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற விதத்தில் இந்த போமை எழுதியிருக்கிறாங்க. ஸோ இந்த சம்மரி எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன டாப்பிக்கில் வீடியோ போடலான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.